புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக அரசு பெரும்பான்மையாக உள்ள ஆதிதிராவிட மற்றும் மீனவ மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கவில்லை. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சமீபத்தில் புதுச்சேரியில் நிகழ்ந்த அரசியல் மாற்றத்தில் ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதது அறிவுலக மேதை அண்ணன் அம்பேத்கரின் கொள்கைக்கும் சமூக நீதிக்கும் அரசியல் நீதிக்கும் எதிரானது. இப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கும் விஷயம் நமது பாரத பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரங்கள் அங்கீகாரங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கும் போதுதான் எல்லா பிரிவு மக்களுக்கும் பரவலாக பயன்பெறுவார்கள். இதன் அடிப்படையில் தான் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அடித்தளத்தில் இருந்த 20% ஆதிதிராவிட மக்களுக்கு படிப்பிலும் வேலையிலும் அரசியல் தேர்தல் வழியிலும் அரசியல் பகுதிகளில் உரிய இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தி அதனை இந்திய அரசியல் அமைப்பில் சேர்த்தார். அது இன்று வரை நடைமுறையில் உள்ளது. அவரது முயற்சியால் தான் அடித்தளத்து மக்களில் சிலர் இந்திய ஜனாதிபதியாக கூட ஆக முடிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுச்சேரியில் 16% உள்ள ஆதிதிராவிட மக்களில் இருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவர் கூட அமைச்சர் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. அரசியல் காரணங்கள் 1000 இருந்தாலும் 6 அமைச்சர்களில் 16% என்ற முறையில் குறைந்தபட்சம் ஒரு அமைச்சராவது இருக்க வேண்டும். இது ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த உணர்வு இல்லாத என்ஆர் பாஜக இரட்டை எஞ்சின் அரசு ஆதிதிராவிட மக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் மீனவ மக்களோடு சேர்ந்து இந்த கூட்டணியை தோற்கடிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. என்ஆர் காங்கிரஸ் 3 ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். பாஜகவில் ஒருவர் சுயேட்சையாகவும் இருக்கின்றனர். பாஜகவில் இருப்பவருக்கும் சுயேட்சையாக இருப்பவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியவில்லை என்றால் என்ஆர் காங்கிரஸில் உள்ள ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கலாமே. இந்த மகத்துவமான கொள்கையை விட சொந்த காரணங்கள் என்ஆர் காங்கிரசுக்கு முக்கியமாகிவிட்டதா? மக்கள் தொகையில் 1% இல்லாத உயர் வகுப்பினர் 2 அமைச்சராக இருக்கும் போது 16% உள்ள மக்களுக்கு அங்கீகாரம் வழங்காதது பெருத்த ஏற்றத்தாழ்வை உருவாக்கி உள்ளது. குறைவாக உள்ள உயரிய சமுதாயத்தை சார்ந்த செல்வந்தர்களும் வணிகர்களுக்கும் நில சுவாந்தார்களுக்கும் இந்த அரசு பாடுபடுகிறது. பெரும்பான்மையாக உள்ள ஆதிதிராவிட மற்றும் மீனவ மக்களுக்கு இந்த அரசு அரசியல் அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றால் இந்த மண்ணில் ஜனநாயகமும் சமூக நீதியும் மறைக்கப்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம். இந்த அநீதிக்கான விளக்கத்தை பிஜேபியோ அல்லது என்ஆர் காங்கிரஸோ தர முடியாத நிலையில் புதுச்சேரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயலர் நியாயப்படுத்துவது சமூக நீதி வீராங்கனையான புரட்சி தலைவியை உதாசீனப்படுத்துவதற்கு சமம். ஆதிதிராவிட மக்களுக்கான உரிய நியாயத்தை கேட்டால் ஜாதி மத அரசியல் என்று சொல்கிறார்கள். 1985 பாரூக் அதை தொடர்ந்து வைத்திலிங்கம், 1996 ஜானகிராமன் முதலமைச்சராக இருந்தபோது கூட ஆதிதிராவிட சமுதாய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகவில்லை. எனவே இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதது தவறில்லையே என்று கூறுவது ஒரு வாதமாவே இல்லை. கடந்த காலத்தில் நிகழ்ந்த தவறு நிகழ்காலத்திலும் கூட நடக்க வேண்டுமென்ற நியதியே அவசியம் இல்லை. 30-40 ஆண்டுகளுக்கு முன் இருந்த சமூக அரசியல் நிலை, மக்களின் விழிப்புணர்வு, உரிமை வேட்கை தற்போது உள்ளதை விட வேறுபட்டது. அப்போது இருந்த அரசு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆரோக்கியமான அரசாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. இச்சமுதாயத்தின் மக்கள் தொகை முன்பை விட பெருகி இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய சமூக பொருளாதார அரசியல் அதிகாரங்கள் தங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென்று ஆதிதிராவிட மக்கள் கேட்கின்றனர். இன்றைக்கு கடந்த காலத்தை விட சிறப்பு கூறு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. அரசாங்க நிர்வாக பதவிகளில் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நல்ல கல்வி, சுகாதாரம், கட்டுமான கிடைக்க பெற வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது போன்ற ஏராளமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் அனைவரும் நினைக்கின்றார்கள். நம்மை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போது ஏன் ஒருவர் அமைச்சராக இல்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இதற்குரிய பதிலை அளிக்க வேண்டுமென்றால் அச்சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை உடனடியாக அமைச்சராக்க என்ஆர் பிஜேபி அரசு முன்வர வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.